ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மை சீரீஸ்னா ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் குழப்பமா போனாலும் கடைசியில் தெளிவாக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 3. எப்படியோ நெகோசியேஷன் நல்லபடியா முடிஞ்சதுன்னு எல்லாரும் ஹாப்பியா உட்காந்துருந்தா எல்லாம் என் பிளான் படி தான் போச்சுன்னு லீஷியா சொல்றா. நம்மளோட நோக்கம் பணத்தை கம்மி பண்றது கிடையாது, மினிஸ்டரோட மனசுல இடம் பிடிக்கிறது தான். எங்க மட்டும் அந்த மாதிரி பட்ஜெட் ரிவீல் பண்ணலன்னா இது இவ்வளவு ஸ்மூத்தா முடிஞ்சிருக்காது. என் பேருக்கு நம்ம காசு கொடுக்குறோம், பட் மினிஸ்டருக்கான லஞ்சத்தை நம்ம கொடுக்கறதுக்கு டைம் கிடைச்சிருக்காது. பட் ரெங்கோ பட்ஜெட் ரிவீல் பண்ணதுனால நம்ம மேல மிஸ்டேக் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு அவருக்கான லஞ்சத்தை டைரக்டா பணமாவே அந்த இடத்துல ட்ரெஸ்ஸா கையில கொடுத்ததுனால அவரும் கேரண்டீடா இப்ப நம்ம பக்கம் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அப்படின்னா எல்லாத்தையும் நீ முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்படி பண்ணுவாருன்னு நம்ம முன்னாடியே எதிர்பார்த்து தான் லீசியா சொல்றா. ஆனா இது தப்பு அப்படின்னு சொல்லி ரெங்கோ அங்க இருந்து கிளம்பி போறான். நான் பாத்துக்கிறேன் லோமேர் அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறான். அவங்க ரெண்டு பேரும் பண்றது ரொம்பவே தப்பு. ஒரு நெகோசியேஷன்ல இவ்வளவு பொய்களையா சொல்லுவாங்க, நேர்மையா தான் எப்பவும் நடந்துக்கிடணும் அப்படின்னு ரெங்கோ சொன்னா. நீங்க அதிகாரத்துல இருக்கிறதுனாலதான் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண பொய்களை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்ததில்லை. அவங்க பவர்ல உங்களுக்கு கீழே தான் அவங்களோட மக்களை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அப்பப்போ அவங்க பொய்களை சொல்லணும். ஈவன் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்டயாவது அவங்க சொன்னாலும் தப்பு இல்ல அப்படின்னு லோமேர் சொல்லவோ ரெங்கோ டென்ஷனாகி அழுதுகிட்டே ஓடிடுதான். ரெங்கோ சீக்கிரம் இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் லோமேர் யோசிக்கிறான். லார்ட் ரெங்கோவை வெறுத்துறாதீங்க, அவரு ரொம்பவே நல்லவரு அப்படின்னு லோமேர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இப்போ ஒரு வாரம் கழிச்சு டைரக்டா என் பேர் கிட்ட போய் இவங்க பேரம் பேசுறதுக்காக போறாங்க. ஒரு வாரமா ரெங்கோ இவங்க தங்கியிருந்த மேன்ஷனுக்கே வரல. அவன் எங்க போனான்னு தெரியல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ நெகோசியேஷன் பேசுற நேரத்துல ரெங்கோ இவங்க கூட தான் இருக்கான். என் பேர்ல இருக்கிறவங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வியே என் பேருக்கு கீழே இல்லாம மீஷான் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா மாற ட்ரை பண்றீங்களாமே அப்படின்னு அவங்க கேட்கவும், அது நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள இண்டிபெண்டா போகணும்னு நினைச்சா அது என் பேருக்கு பண்ற துரோகம். லார்ட் ரெங்கோ உங்க பதில் என்ன அப்படின்னு சொல்லி ரெங்கோ கிட்ட கேட்கவும், இண்டிபெண்டன்ஸ் கண்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறது அந்த வாஸ்க்மேரோட ஐடியா தான். எங்க அப்பா கோரணும் நானும் அந்த மாதிரி கிடையாது. மேபி அது ரூமர்ஸா இருக்கலாம் அப்படின்னு ரெங்கோ சொல்லவும், உங்க வாயில இருந்து அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ரிலீஃபா இருக்கு. பிரசர் கிட்ட கண்டிப்பா நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இப்ப எம்பையர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்குறாங்க. லார்ட் ரெங்கோ நீங்க எப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா இருக்கான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓடி போன ரெங்கோ ஈஸியாட்ட போயிட்டு தலைவணங்கி எனக்கு கத்துக்கூட அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் ஒரு முட்டாளா இருக்கேன், மீசான நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறதுன்னு கேட்கவும், நீங்க சின்சியரா கேட்கீங்கன்னு புரியுது, சோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நான் சொன்ன லீசியா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீ இதெல்லாம் இவங்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ரெங்கோ கேட்கறான். கேபிட்டல்ல நிறைய நோபலோட டின்னர் பார்ட்டியை நான் அட்டன் பண்ண சொன்னேன். மினிஸ்டர் ஷாக்மா கிட்ட இவர் ஹானஸ்டா பதில் சொன்னது கண்டிப்பா நோபல்ஸ் கிட்ட பரவி இருக்கும். சோ அந்த ரூமர்ஸ் அப்படியே வாஸ்க்மேர் பக்கமா திருப்பி விட சொன்னேன். ஸோ ஹானஸ்டா இருக்கிறது எல்லா இடத்துலயும் முக்கியம் கிடையாதுங்கிறத ரெங்கோவோ புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு லீசியா சொல்லவும், நான் இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரெங்கோ சொன்னா. இல்ல நீங்க ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கீங்க நம்ம ஹீரோவோ லீசியாவோ சொல்றாங்க. அப்புறம் மீசன் ஒரு பெட்டரான பிளேஸ் ஆக்க நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நம்ம அதை ஒன்னா சேர்ந்து பண்ணலாம் லார்ட் ஆர்ஸ் அப்படின்னு அவன் சொல்றான். என்னப்பா செம்பயருக்கு வந்துட்டோமா அப்படின்னு சார்லட் எந்திக்கிறார். ரெங்கோ நீங்க உண்மையிலேயே மாறிட்டீங்க அப்படின்னு ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். நெகோசியேஷனும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க. ஆர்ஸ் உன்னோட சாதனை இந்த வாரையே டோட்டலி சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஆமா ரெங்கோ நீ அவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த நெகோசியேஷன் எவ்வளவு முக்கியமானது, பட் உன்னால அது கொஞ்சம் மட்டும் தான் கேன்சல் ஆயிருக்கும்னு சொல்லவும், அப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன்னு சொல்லவும், அவங்க நெகோசியேஷனை பார்த்த அப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், என்கிட்ட என்ன இல்லைங்கிறத நான் கத்துக்கிட்டேன், நான் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ்க்கு போறேன், நான் மீஷனோட கவர்னராக இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நம்ம சொல்லவும், சரி அப்படின்னு கோரனோ அப்ரூவ் பண்றாரு. ரெங்கோட ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோக்கு ரிவார்டா 100 கோல்டு காயினை கொடுக்கவோ, எல்லாத்தையும் பண்ணது என் ஒய்ஃப் தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பணத்தை வச்சு வில்லேஜை சரி பண்ணலாம், சோல்ஜர்ஸ்க்கும் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணலாம், ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்மளோட வார்ல அடுத்தமோ என்னங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஆல்பா டிஸ்ட்ரிக்ட கைப்பற்றலான்னு இருக்கும். லோமேர் அண்ட் ஆர்ஸ் உங்களோட ஃபுல் ஃபோர்ஸையும் நீங்க இதுல இறக்குங்க, இன்னும் ஒரு மாசம் இதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு கோரன் சொல்றாரு. ஆர்ஸ் நீ இதுல ஓகே தானா, உன்னை ஃபர்ஸ்ட் டைமா பேட்டிலுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சார்லட் வந்து கேட்கவும், எனக்கு பயம்லாம் இல்லைன்னா ஒன்னு போய் சொல்ல விரும்பல, எனக்கு பயமா தான் இருக்கானா, இப்போ நான் இதை பண்ணலைன்னா எங்க அப்பாவை என்னால ஃபேஸ் பண்ண முடியாது, மேடம் என்னோட லார்ட் நான் இப்போ தயார் தான் நம்ம ஹீரோ சொல்றான். சார்லட்டும் நம்ம ஹீரோவை செய்யற பண்றான். லீசியாவும் என்னால முடிஞ்சு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறார். நம்ம ஹீரோட வீட்டுல இருக்கிற ரோசலுக்கு மிரேல் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. நீங்க சொன்ன மாதிரி நான் ஓடிட்டேன், புது டாக்டிக்ஸை கத்து கொடுங்க அப்படின்னு ரோசல் கேட்கறான். மிரேல் நீ சொன்னபடியா அவனுக்கு கத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் வந்து சொல்றான். ஒர்க்கிங் அவர்ஸ்ல இப்படி குடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வா சரக்கு போடுங்கவும், இன்னைக்கு ஆர்ஸை பத்தியே பேசலைன்னு வா கேட்டா எதுக்கு ஞாபகப்படுத்தின அப்படின்னு ரோசல் சொல்லவும், ஆர்ஸ் பிரிஞ்சுட்டா இருக்கு அவருக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நம்ம ஓடினா, நீ ஆர்ஸை பார்க்க போனா அவன் ஆர்டர்ஸை மதிக்கலன்னு தானே அர்த்தம், அது போக மேன்ஷனை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு மிரேல் கேட்கவும் அவனும் கொஞ்சம் அமைதியாகிறான். ஹீரோ வீட்டுக்கு ரிட்டர்ன் வரவோ இல்லாத ஆர்ஸ் அப்படின்னு சொல்லி ரீட் ஓடி
போறோம். ஸோ கெனரோட ஃபோர்ஸை லீடிங் பண்ண போறது நீ தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை எல்லாரும் கங்க்ராட்ஸ் பண்றாங்க. இன்னும் 2 நாள்ல நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கிளம்ப சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ நாளைக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வாருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லா லீசியா கூட நம்ம ஹீரோ இருக்கலாம்னு சுத்திட்டு இருக்கான். லார்ட் ஆர்ஸ் நீங்க வாருக்கு போறதா கேள்விப்பட்டோம், நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே விசாரிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க லார்ட் ஆர்ஸ், நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் லீசியா சொன்னாங்க. 2 பேரையும் நினைச்சுதான் எங்களுக்கு கவலையா இருக்கு. நைட் ஃபுல்லா தூக்கமே இல்லை தெரியுமா. லார்ட் ஆர்ஸ் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவோம், டயத்துக்கு சாப்பிடுங்க சரியான்னு எல்லாரும் ரொம்ப அக்கறையா இருக்காங்க. இவ்வளவு பணத்தை கொடுத்து விட்டுருக்காங்களேன்னு லீசியா பாக்குறா. சரி நான் மேன்ஷனுக்கு போறேன், நீங்க உங்க அப்பாட்ட பிரைவேட்டா பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீசியா அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவா அவங்க அப்பா கல்லறையில போயிட்டு நடந்த எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்றான். ஃபைனலி நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்டிலுக்கு போக போறேன் அப்பா. இப்ப பாக்கிறதுக்கு என்னோட ஃபேஸ் வாரியர் மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன நம்பி இந்த டொமைனை விட்டுட்டு போயிருக்கீங்க, கண்டிப்பா நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. இப்ப மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்தே என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நிறைய விஷயம் கத்து கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா நாங்க இந்த வார்ல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்றா. நானும் தான் லார்ட் ஆர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு ரோசல் சொல்றான். ரேவன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, லார்ட் ஆர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என் கடமை அப்படின்னு ரீட் சொல்றான். நீங்க என் கூட இருக்குது, கண்டிப்பா நான் ஜெயிப்பேங்கிற கான்பிடன்ஸ் எனக்கு கொடுக்குது, தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உங்க எஸ்டேட்டை பாத்துக்கிறேன், நீங்க வார்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. லீசியா நம்ம ஹீரோ வீட்டுல தான் இருக்கா, வெற்றியோட திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோ கிளம்புறான். வேற வேற ஃபேக்ஷன் ஆர்மிஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாரையும் நம்ம ஹீரோ தான் தலைமை தாக்குறான். இப்ப போறவங்க ஸ்பீச்சை கொடுக்குறான். கூப்பிட்ட உடனே உங்க டொமைனை விட்டுட்டு எனக்காக வந்திருக்கீங்க. மீசானோட கேபிட்டலை என் பிரதர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், அதை கைப்பற்ற ஃபர்ஸ்ட் நம்ம பெரட்டோவை பிடிக்கணும். தோல்விங்கிறது நம்ம ஆப்ஷன்லயே இருக்கக்கூடாது. பரலையில் இப்ப நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. சோ இங்க இருந்து நம்ம கிளம்பினாலும் இந்த இடம் சேஃபா இருக்கும். அண்ட் இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஆர்ஸ் தான். இந்த வார்ல நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம். சோல்ஜர்ஸ் ஆஃப் மீசான் நீங்க யாருங்கிறத காமிங்க அப்படின்னு சொல்லி கோரன் வந்து எல்லாரையும் சேர பண்ற மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறான். என்னோட சாவத்தடி எதுக்காக சோல்ஜர்ஸ் பேட்டலுக்கு போறாங்கன்னு இத்தனை நாள் எனக்கு புரியல, பட் இப்ப எனக்கு புரியுது. அவங்களுக்கு தேவையானதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்க உயிரை கூட ரிஸ்க் பண்ண தயாரா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டைம் நம்ம ஹீரோ அப்பாக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் போறேன் நம்ம ஹீரோ கிளம்பியிருப்பான். பட் ஒரு தூக்கு தண்டனை கைதியை தலைய விட்டு அப்படின்னு அவங்க அப்பா சொன்னப்போ நம்ம ஹீரோவால அது முடிஞ்சிருக்காது. இப்போ வாருக்கு போற நம்ம ஹீரோவால ஒரு பர்சனை கொல்ல முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.